காரிய வெற்றியை தரும் வேல் வழிபாடு. நம்முடைய வாழ்க்கையை சிறப்பான முறையில் நடத்துவதற்காக பலவிதமான காரியங்களில் நாம் ஈடுபடுவோம். அப்படி ஈடுபடக்கூடிய காரியங்களில் வெற்றி ஏற்படாமல் தடைகள் வந்து கொண்டிருந்தாலோ, கைக்கு பக்கத்தில் வந்த பிறகு அந்த காரியம் கைநழுவி சென்றுவிட்டாலோ நம்முடைய மனம் மிகவும் வருத்தப்படும். மேலும் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சங்கடங்களும் உண்டாகும். அப்படிப்பட்ட முக்கியமான காரியம் எந்தவித தடைகளும் இல்லாமல் விரைவிலேயே நிறைவேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் வேலை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆன்மீக பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம். காரிய வெற்றி தரும் வழிபாடு, முருகனின் வழிபாடு என்பது மிகவும் சிறப்பு மிகுந்தது என்று நம் அனைவருக்கும் தெரியும். முருகனை பலவிதங்களில் வழிபாடு செய்யலாம். ஒவ்வொரு விதத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன் கிடைக்கும். அதேபோல்தான் முருகனின் கையில் இருக்கக்கூடிய வேலையும் நாம் வழிபாடு செய்யும்போது ஒவ்வொரு விதமான வழிபாட்டிற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும் என்று கூறலாம். மேலும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது முருகனின் அருள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த வேல் வழிபாடு செய்தால் முருகப்பெருமானின் அருளோடு பராசக்தியின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தை செய்யப் போகிறோம் என்றாலும் அந்த காரியத்தில் எந்தவித தடைகளும் வராமல் விரைவிலேயே வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் அந்த காரியத்தை தொடங்குவதற்கு முன்பாக இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். தங்களுடைய நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக பார்த்து இந்த வேல் வழிபாட்டை தொடங்க வேண்டும். நம்முடைய வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பாக முருகனின் திருவுருவப் படம் இருக்கும். அந்த படத்தில் முருகன் தன்னுடைய கையில் வேலை வைத்திருப்பார். அந்த வேலை வைத்து நாம் இந்த வழிபாட்டை செய்யலாம். முதலில் முருகனின் திருவுருவப் படத்தை சுத்தமாக துடைத்துக் கொள்ளுங்கள். முருகனுக்கு மட்டும் சந்தனம், குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள். முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக 1 அல்லது 6 என்ற எண்ணிக்கையில் நெய் தீபத்தை ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வைத்து முருகா என்ற திருநாமத்தை 108 முறை கூற வேண்டும். இவ்வாறு கூறி முடித்த பிறகு முருகனின் கையில் இருக்கக்கூடிய வேலின் அடியில் ஒரு சந்தன குங்கும பொட்டை வைக்க வேண்டும். இதேபோல் தினமும் முருகனின் வேலுக்கு கீழிருந்து மேலாக முருகா என்ற நாமத்தை 108 முறை கூறி சந்தன பொட்டு வைத்துக்கொண்டே வர வேண்டும். இப்படி நாம் செய்வதன் மூலம் நாம் நினைத்த காரியம் விரைவிலேயே நல்ல விதத்தில் வெற்றிகரமாக நடைபெறும். எப்படி ஆஞ்சநேயரின் வாள் வழிபாடு சிறப்பு மிகுந்ததாக திகழ்கிறதோ அதேபோல் முருகனின் வேல் வழிபாடும் பல மடங்கு நன்மைகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். முருகனின் அருளையும் முருகனின் தாயான அன்னை பராசக்தியின் அருளையும் ஒரு சேர பெற்று நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்திட வேல் வழிபாடு நமக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த தகவலை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம்.